Hello everyone, welcome to saradhaskitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெல்த்தியான ரெசிபி பாசிப்பயிறு சுண்டல். எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல சுத்தம் செஞ்ச அரை கப் பாசிப்பயிறு போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சாச்சு. கொண்டைக்கடலையை ஊற வைக்கிற மாதிரி நம்ம பாசிப்பயிரை ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே குக் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் கழுவி வச்ச பாசி பயிறு போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு குக் பண்ணிக்கலாம். பாசி பயிரில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால வளர குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கலாம். வயசானவங்களுக்கும் இது நல்ல எனர்ஜியை கொடுக்கும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாசி பயிர் நல்லா குழையாமல் வெந்திருக்கு. பாசிப்பயிறு நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அதே சமயம் நல்லா குக்காக இருக்கு. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1/2 மூடி துருவன தேங்காயை ஆட் பண்ணி தேங்காய் போட்டதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை, 2 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடலாம். வேக வச்ச பாசி பயிரில் தாளிச்சு வச்சதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சுண்டலை நவராத்திரி, சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி டைம் தான் பண்ணணும்ட்டு இல்லை, வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஜிம் போகிறவங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் இது. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சிம்பிளான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from me, Sharatha.